ஹாய் எஸ் இன்னைக்கு நாம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட ஃபேன்மேட் தியரியை பற்றி தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா ஃப்ளாஷ் மூவியில் எங்களோட கேரக்டர், அதாவது ஃப்ளாஷ் என்ற கேரக்டர் நடிக்கிற ஆளை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இதில் என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ ஃப்ளாஷ் மூவியில் லாஸ்ட்டாக இருந்த ஒரு காத்தான் டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கிற நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ஸ்லிப் ஆகி அவன் அம்மா இறந்து 3 வருஷம், அதாவது 3 அல்லது 4 வருஷம் அந்த கேப்புக்குள்ள அவன் போய் அந்த டைம் லைனுக்குள்ளே சிக்கிட்டான். அதுக்கப்புறமா தான் அந்த டைம் லைனில் இருக்கிற ஃப்ளாஷுக்கு இவனால பிரச்சனை வருது. அதாவது ஒவ்வொரு டைம் லைன் இடைக்குள்ள போகல பிரச்சனை வந்தேன். அது அப்படி ஒரு சின்ன இதால் அவனோட ஃபேஸ் சில ஸ்க்ராச்சஸ் ஏற்படுது. அதுக்கப்புறமா அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிற மாதிரி வைக்கலாம். ஓகே, அப்படி இல்லாட்டிக்கு கெமிக்கல் ஏதாச்சும் பட்டு அவனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிற மாதிரி வைக்கலாம். நன்றி, பாய். அதுக்கப்புறமா புது கேரக்டர் எடுக்கிற வேண்டியதான், புது ஆக்டர்.